விவேக் சார்னா ஞாபகம் வருது அவருடைய ஓடாத டிவிஎஸ் 50 தான். அதுக்கு பெட்ரோல் போட்டாலும் ஓடாது அப்படி ஒரு வண்டி. ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக காலேஜ் ஃப்ரெண்டாக என் கூட நடிச்சிருக்க வேண்டியது, நடிக்க விடாமல் தடுத்து நல்ல வேலையை அப்பா ஆக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரபுட்ட கூப்பிட்டு இந்த படம் பண்ணலாமான்னு சொல்லும்போதே உன்னை வச்சு நான் வந்து பலிகடை ஆக்கலை, இப்போ தான்டா கல்யாணம் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற இடம் தேவைடா அவனுக்குன்னு. அது தயவு செஞ்சு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபுல் பாகுபலின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. நானும் திரும்ப சொல்லிக்கிறேன், இது பாகுபலி அல்ல. ஆடியோ ஃபங்க்ஷனில் நிறைய கதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் விவேக் சார் தான் எங்களுக்கு கிடைச்ச ஆள். அதனால் விவேக் சார் வந்து நீங்கள் இறங்கவே கூடாது ஸ்டேஜ் விட்டுன்னு சொல்லி தான் நான் ஒரு அன்பு கட்டளையிட்டேன். விவேக் சாரோட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் படம் விவேக் சார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், விவேக் சார்னா ஞாபகம் வருது அவருடைய ஓடாத டிவிஎஸ் 50 தான். அதுக்கு பெட்ரோல் போட்டாலும் ஓடாது அப்படி ஒரு வண்டி. ஒரு ஜோல்னா பையோட வருவார் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு. இப்போ பிரபு சார்னா மிமிக்ரி பண்ணி காட்டுவார், நிறைய ஆர்டிஸ்ட்மா மிமிக்ரி பண்ணி காட்டுவார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தோம், பாலச்சந்தர் சார் கூட நிறைய படங்கள் பண்ணார். திடீர்னு பார்த்தா வேற ஒரு பரிமாணத்தில் வந்து நிறைய படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுற விஷயங்கள் அழகாக இருந்தது. பகுத்தறிவான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஒரு பெரிய க்ரோத். நான் சின்ன பையன்லேருந்து அவரோட க்ரோத் நான் வேறு மாதிரி பார்த்தேன். பட் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த படத்துலாம் கிடச்சிது. இந்த கதை கேட்டப்போ எல்லாருமே வந்து இந்த அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு தான் கேட்டே இருந்தாங்க. அதில் விவேக் சார் இதில் வந்தது செம ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு யூஸ்வலாக காலேஜ் ஃப்ரெண்டாக என் கூட நடிச்சிருக்க வேண்டியது, அவரை அதை நடிக்க விடாமல் தடுத்து நல்ல வேலையை அப்பா ஆக்கிட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் காலேஜுக்கெலாம் போகக்கூடாது சார், பட் ஸ்டில் போயிடுவீங்க. இந்த ஷூவில் நானே போட மாட்டேன், நீங்கள் போட்டிருக்கீங்க. அதனால் ஸோ விவேக் சாரோட யங் ஹார்ட்டுக்கும் கூடயே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். ரொம்ப டஃப் டைம்ஸ் இந்த படம் நடக்கும்போது. பட் அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க கார்த்தி, இது பெரிய படமாக வரும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பார். அது பெரிய ரீஅஷூரன்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு புதுசு கிடையாது. ஃபஸ்ட்டு படம், ரெண்டாவது படம், 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது புதுசு இல்லை. பட் அந்த படங்கள் எல்லாமே பெரிய லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர் தான். இது ஒரு ஜாலியான ஒரு படம். இதில் வந்து நாங்கள் பரிசாற்று முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை எவ்வளோ ஹோல்சமாக, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ கிராண்டாக கொடுக்க முடியுமோ அதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நான் பிரபுட்ட கூப்பிட்டு இந்த படம் பண்ணலாமான்னு சொல்லும்போதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்டர்டெய்னர் தான் இது, உன்னை வச்சு நான் வந்து பலிகடை ஆக்கலை, இந்த படம் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வந்தால் நிச்சயம் பெரிய படமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கோகுல் சார்ட்ட நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் தான், உங்கள் படம் ரொம்ப பிடிச்சது சார், நீங்கள் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிற டவுட்டே கிடையாது. அந்த படம் ஹோல்சமாக வந்து சேரணும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த விஷுவல்ஸும், நம்ம நினைக்கிற மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டும் அந்த படம் விஷுவல் தான் கிரியேட் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டோம்னா போதும், அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கோகுல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ப்ரீ விஷுவல்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. என்ன ஷூட் பண்ணமோ அது ஸ்க்ரீனில் இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். நிறையா படங்களை நம்ம நிறையா ஷூட் பண்ணுவோம், கட் பண்ணி தூக்கி போடுவோம். அப்படி இல்லாமல் என்ன பிளான் பண்ணமோ அது கரெக்டாக ஷூட் பண்ணி கரெக்டாக வச்சால், அதனால தான் நீங்கள் இந்த படம் கண்ட்ரோலில் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், சார் பெரிய படமாக ஃபேண்டஸியாக போயிட்டே இருக்கும், ஆனால் உங்கள் ஆடியன்ஸ், உங்களோட ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது சார், பார்த்துங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். அதை மிஸ் பண்ணவே இல்லை அவர். அந்த ஹியூமர் எலிமெண்ட் 60% மேலே காமெடி படம் தான். அது காமெடி படம் தான். அது தயவு செஞ்சு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஃபுல் பாகுபலின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. நானும் திரும்ப சொல்லிக்கிறேன், இது பாகுபலி அல்ல. இது ஒரு ஜாலியான படம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபன் எலிமெண்ட் இதில் 100% இருக்கும். அண்ட் நான் படம் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்டாலின் சார் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் எங்கே ஷூட் பண்ணோன்னு எனக்கு தெரியும். நாங்கள் சென்னைக்குள்ளே தான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணோம். சென்னைக்குள்ளே ஷூட் பண்ணது கிராண்ட் கேன்யன் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ஷூட் பண்ண இடம் தான் இப்படி இருக்குதா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் நமக்கு ஜாஸ்தி இந்த படத்தில். ஆனால் வந்து ஒப்பிடுறது மட்டும் பாகுபலி கூட. இது என்ன நியாயங்க? 2.5 கோடி 200 கோடி போட்டு எடுத்த படத்தை கூட வந்து நம்மளை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். ஸ்டில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பிளானிங் பண்ணனால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நான் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட கேமராமேன் ஓம் பிரகாஷ் சார். அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒவ்வொரு படத்துக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவரோட படங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த படத்தில் இவ்வளோ பெரிய கிராண்ட் ஃபிலிம் பண்ணும்போது சிஜிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் அது அழகாக வரும். இல்லாட்டி நல்ல படத்துக்கும் கெட்ட படத்துக்கும் ஒரே உழைப்புன்னு சொல்கிற மாதிரி நல்ல சிஜிக்கும் கெட்ட சிஜிக்கும் ஒரே உழைப்பு தான். அதை பிளான் பண்ணலன்னா அது எவ்வளோ காசு போட்டும் பிரயோஜனமே இருக்காது. இப்போ கூட திட்டிகிட்டு இருக்காரு, டிஏ காசு கொடுத்துட்டீங்க, டிஏ பண்ணல சார்னு திட்டிகிட்டு இருக்காரு. பட் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக பண்ணாங்க. ஒரு பேலஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் அது என்ன ஸ்கேலில் இருந்தால் நல்லா இருக்குமோ அது ராஜீவன் சார் பண்ணி கொடுத்துருந்தார். அந்த உள்ளே போய் நின்னா எனக்கு அந்த காஸ்டியூம் போட்டு நின்னா நான் தர்பாரில் இருக்கேன் எனக்கு ஃபீல் இருக்கும். அது சீட்டிங்கே கிடையாது. என்ன ஸ்கேலில் பயமுறுத்த முடியுமோ அந்த ஸ்கேலில் பண்ணாங்க. அது பாதி செட்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணல, செட்டே மொத்தமாக பெருசாக போட்டாங்க. நான் கூட கூப்பிட்டு பயந்தேன், இப்போ தான்டா கல்யாணம் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற இடம் தேவைடா அவனுக்குன்னு. பட் ஒவ்வொரு நாளும் வந்து அது பிரம்மாண்டம் கொடுக்குற விஷயமா அது பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் லைட்டிங்கில் முக்கியமாக ஓம் பிரகாஷ் ஒரு லைட்டிங் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து
மெருகேற்றி காட்டுறது வந்து கேமராவுக்கு வந்து பெரிய ப்ளஸ். அதுவும் 2-3 கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கும் வேறு மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. நான் நடிச்சிட்டா மட்டும் பத்தாது, எப்படி காட்டுறாங்கிறது முக்கியம். லைக் காஷ்மீராக்கு எப்பவுமே டவுன் லைட் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேஸில். அது தனியாக அவர் பிளான் பண்ணி பண்ணார். நான் நோட்டீஸ் பண்ணி கேட்டேன், சரி என்ன சரி இவன் வந்தால் மட்டும் தனியாக ஒரு லைட் வருது அப்படின்னு. பட் அந்த ப்ரெசன்டேஷன் தான் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ராஜ்நாயக் கேரக்டர் வரும்போது முதலே டிசைட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா ½ அன் ஹவர் தான் வருது, ஆனால் அந்த ½ அன் ஹவருக்குள்ளே இம்பாக்ட் ஏற்படுத்தணும். ஸோ பார்த்தாலே கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ஆங்கிள் கூட ராங் ஆங்கிள் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ராங் ஆங்கிள் இருக்கும். பட் ராஜ்நாயக்கு வந்து எந்த ராங் ஆங்கிளுமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணோம். காஸ்டியூம்ஸ் அதே மாதிரி நிக்காருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாருங்க காஸ்டியூம் பண்ணாங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ எல்லாமே எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. எனக்கு இப்போ எல்லாரும் இந்த கேரக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னா அது சார் சொன்ன மாதிரி என்னை மேலே உட்கார வச்சு சுற்றி அழகுபடுத்தி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி வச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். 3 மணி நேரம் ஆச்சு மேக்கப் போட்டு போய் நின்று 2 மணி நேரத்தில் போயிருக்கேன். அப்போ தான் கமல் சார் ஞாபகம்லாம் வந்துச்சு. எப்படி ஒரு 9 கேரக்டர் வந்து அத்தனை மேக்கப் போட்டு நடிச்சார். ஏன்னா 2 ஹவர்ஸ் மேலே மேக்கப் நிற்காது, அதுக்குள்ளே நடிச்சு ஸ்கோர் பண்ணிக்கணும். நான் வர பயங்கரமாக நடிச்சிட்டு இருப்பேன். கோகுல் சார் சொல்லுவார், சார் என்ன சார் அப்படிம்பாரு, என்னண்ணா வரலையா இந்த மேக்கப்பை தாண்டி நான் நடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து அதிகப்படியாக ஓவர் ஆக்ட் பண்ணால் தான் அங்கே லைட்டாவது ஃபேஸில் தெரியுது. அந்த மாதிரியான சவால்கள்லாம் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸ்டில் வி ட்ரைட். சிவாஜி சார் சாயல் வராமல் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஒரு பிக் ஃபிலிம் பண்ணணுங்கும் போது பேஷனட்டாக இருந்த மாதிரி தான் பண்ண முடியும். நான் 1000ல் 1 பண்ணியிருக்கோம். 3 இயர்ஸ் பண்ணும்போது அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும், இதில் நான் ரொம்ப நாள் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சா அந்த மாதிரி பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டீம் அதுக்குள்ளே உட்காந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அது நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ அப்படி இந்த படம் பண்ணும்போது இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக இருக்குது. ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குதுன்னு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நயன்தாரா கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். நயன்தாரா கூட வந்து லவ் சீன்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன புதுசுன்னா அவர் பிரின்சஸாக நடிக்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிறதாகட்டும், இல்லை ஹார்ஸில் உட்காந்து வர்றதாகட்டும். அண்ட் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கத்தியெல்லாம் கொடுத்து சுத்த வச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நிச்சயமாக நயன்தாரா வர போர்ஷன் படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டாக டெஃபினட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில். ஸ்ரீதிவ்யா வந்து லவ் சீன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது இன்றைக்கெல்லாம் ஹீரோயின்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் தான் நடிக்கிறது கிடையாது. குழந்தை பிறக்க மாதிரி இருந்தால் நடிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது லவ் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வேறு ஒரு ஃபிலிம் பண்ணணும், வேறு ஒரு கேரக்டர் பண்ணணுங்கிறப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீதிவ்யா அகெயின். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும், கோகுல் சாருடைய ரொட்டீனான ஆர்டிஸ்ட், பிரமாதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. நீங்கள் வந்து பாலகுமாரில் பார்த்த பல பேர் இருக்காங்க இந்த படத்தில். பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு கோகுல்கிட்ட பிடிச்சது தான். அவர் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சுகம். ஒரு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டருக்கு பிடிச்சி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு பயங்கர ப்ளஷர் சார். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. பிரபு, நத்திங் டு வெரி. அப்படி தான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா நான் தான் தைரியம் சொல்லி ஆகணும் உனக்கு. பட் படம் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் 3 படங்கள் முன்னாடி சொன்னீங்க, கதையை பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு பண்ணாதீங்கன்னு. வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க பண்ணுறேன். அதனால் இந்த படம் அந்த உழைப்புக்கு நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைங்கான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டுக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்விகள் ஏதாவது இருந்தா அண்ட் அன்பறிவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். போன வாட்டி பேசணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில். அண்ட் அந்த பிளாக்கி குதிரைக்கும் நன்றி. ஒரு வாட்டி முடிஞ்சால் கூட்டு வந்து தியேட்டரில் ஃப்ரெண்டில் நிப்பாட்டிடலாம். தேங்க்யூ. காஷ்மரா ட்ரீம் ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷமாக இந்த ப்ராஜெக்டுக்காக ரொம்ப பொறுமையாக எல்லாருமே காத்திருந்து இதை வந்து பெட்டராக வரணும், இந்த படம் வர்றப்போ ஒவ்வொரு நிலையிலும் இந்த படம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கோகுல்லேருந்து கார்த்தியன்லேருந்து எல்லாருமே மொத்தமாக அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக முதல்ல இருந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தினுடைய போஸ்டர் வந்தப்பவும் சரி, ட்ரெய்லர் வந்தப்பவும் சரி, இந்த படத்துக்கு ஒரு மிக நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ படம் தயாராகி இந்த தீபாவளிக்கு வெளிவரப்போகுது. எப்படி இந்த போஸ்டரும் ட்ரெய்லரும்
மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கண்டென்ட்டும் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்புகிறோம். ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு படம். ஒரு தீபாவளினாவே எப்படி ஒரு ஸ்வீட்ஸ், ட்ரெஸ் அண்டு கூட வந்து படம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கல்ச்சரில் இருக்குது. அப்படி ஒரு தீபாவளி படமாக இந்த காஷ்மீர் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு எல்லாருடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, ட்ரீம் ஆரியா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன நியூஸோ ஸ்டில்ஸோ எந்த விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு அமைஞ்சிருக்கு. அது கிடைக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப அரிய விஷயம். எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஒரு மக்கள் வந்து அந்த படத்துக்காக ஒரு இது நல்லா வரும்னு நம்ம மட்டும் நம்புறது முக்கியம் இல்லை. இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ், அந்த க்ரியேட்டிவ்ஸ் பார்க்குறப்போ மக்களும் நம்புகிறாங்க. அது நிறைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் பேசுகிறப்போ நமக்கு வர்ற விஷயங்கள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் இந்த டீம் தான். டைரக்டர் கோகுல் இதுக்காக வந்து 3 years ஃபுல் டைம் இந்த ப்ராஜெக்டுக்காக இதுலேயே வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓம் சார் அவருடைய எவ்ரி ஃப்ரேம் எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ரொம்ப திருப்தியாக இருக்குது இது பார்க்குறப்போ. படத்தினுடைய செட், இந்த காஸ்டியூம், அந்த விஷயங்கள் பார்க்குறப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஒவ்வொருத்தரும் மெனக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அண்ட் விவேக் சார், இந்த ப்ராஜெக்டில் விவேக் சாருடைய ஒரு படத்தில் ஒரு பெரும்பகுதியை அவரும் கூட கார்த்திகனோட ஷோல்டர் பண்ணி இந்த படத்தை பெருசாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி எடிட்டர் சாபு ஆகட்டும், ஃபுல் டைம் எப்பவும் அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எடிட்டில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ வெரி ஹாப்பி. இது மட்டும் இல்லை, இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நயன்தாரா, ஸ்ரீதேவியா மற்றும் எல்லோருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய இன்டர்வியூவில் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஒரு இந்த பீரியட் திருப்பி சொல்கிறேன். இட்ஸ் அ பியூர் ஃபேண்டசி போர்ஷனில் ஒரு 19 செட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இட் வில் கம் பேக் டு இப்போ இருக்கிற நவ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ மெயின் ஒர்க் கான்சன்ட்ரேட் பண்ணது இந்த போர்ஷன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டே பிரபு வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டாரு, இதுக்குள்ளே தான் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பிளான் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம், எங்கெல்லாம் ஓட முடியும் எங்கெல்லாம் ஓடணும். ஸோ ஃபைனலாக ஒன்று பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஒர்க்ட் அவுட், இட்ஸ் லுக்கிங் குட். வேறு யாரையும் தேங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாரும் தேங்க் பண்ணிட்டாங்க. Everybody's effort is paid off in this movie. என்னை தவிர எல்லாரும் நல்லா வேலை செஞ்சுருக்கான்னு தெரியும் இந்த படத்தில். ஓம், ஸ்டாலின், கோகுல், அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் பின்னாடியே இருந்தாங்க. எந்த ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது கூட இருந்தாங்க. ஸோ வாட் எவர் வாண்டட் டு ட்ரை, தே ஹெல்ப் மீ. இது ட்ரை பண்ணலாமா, 3D பிரிண்டிங் பண்ணலாமா, ஐ மீன் polycarbon or polyurethane மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா. ஸோ வாட் எவர் வாண்ட் டு ட்ரை, எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணோம். இட்ஸ் ஒர்க்ட் அவுட், லுக்கிங் குட். ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு பிளான் பண்ண ஃபிலிம் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சரியாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்போன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட் தி சேம் டைம் இந்த ஃபிலிம் வந்து ஒரு எல்லா கேட்டகரி ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் என்டர்டெயினாக வந்திருக்கு. இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களோட கோஆப்ரேஷன்லாம் ரொம்ப தேவை. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீதிவ்யா கேரவனில் இந்த சைடு ரூம் என்னோடது, அந்த சைடு ரூம் ஸ்ரீதிவ்யாவோடது. டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே எங்கேயும் பார்த்தேன், யாரும் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டேன். ஸோ போச்சா ஸ்கூப்பு, எதையோ எதிர்பார்த்தீங்களே.
கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம் ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லலை கார்த்தி சார், ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஃப்ரீ டைம்னு என்ன சொல்கிறேன், எதை சொல்கிறேன்றதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ விவேக் இஸ் பேக் அப்படின்னு சொன்னாங்க.